லிபியா குடி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஆ ஆ தேங்க்ஸ். நமக்குள்ள எந்த ஒரு ஒளிமறைவும் இருக்கக்கூடாது, சரியா? நமக்குள்ள எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லையே. இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டேயும் லவ் பண்ணதோ இல்லை. இன்ஃபேக்ட் ஏன் பேசுறது கூட இல்லை. நானும் யாரையும் லவ் பண்ணதில்ல. ஆனா ஸ்கூல் டைம்ல ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ம். சரி, எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் படுக்கிறேன். ம் சரி. எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். லிபியா, ம், உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருந்தா அவனே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பல. யார? அதான் உனக்கு லெட்டர் கொடுத்தானே அந்த பையன். ஏங்க, அது சின்ன வயசுல ஸ்கூல்ல நடந்த விஷயங்க. உங்ககிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு தான் அதை நான் சொன்னேனே. ஏய் சிச்சி, நான் நான் அதை மைண்ட் பண்ணி சொல்லல. சரி நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். லிபியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கட்டுமா? என்கிட்ட என்னங்க தயக்கம்? நான் உங்க வைஃப் தானே. இப்போ நீ என்னோட ஒய்ஃபு, இதுக்கு முன்னாடி என்னங்க சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான்ல, அப்போ நீ என்ன ஃபீல் பண்ண? ஏன்டா இவனை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணியா? நீங்க எப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அப்போவே நான் உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் எப்படி வேற ஒருத்தங்களை நினைப்பேன்? சின்ன வயசுல நடந்த விஷயம். நான் அப்படி நினைச்சேன்னா அது நான் உங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? ஏய், நான் அப்படி கேட்கல. என்ன நீ எவ்வளோ டென்ஷன் ஆகிட்ட? நான் ஜஸ்ட்டு யதார்த்தமாக தான் கேட்டேன். என்ன? வக்கார் லிபியா, வக்காரு. அட வக்காருன்றல, வக்கார் வக்கார். சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். இந்தா சாப்பிடு, சாப்பிடு பிடி. ஹேய், ஏன் ஃபீல் பண்ற? ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒன்றும் இல்லை லிபியா, நேற்று ஒரு கதை படித்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த பொண்டாட்டி அவனோட புருஷனை பிடிக்கலன்ட்டு சாப்பாட்டில் விஷம் வச்சுக்கொண்டா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கூடாதுல்ல, அதான் நீயே ஃபஸ்ட்டு சாப்பிட. சாப்பிடு.
அப்புறம் ஒரு வழியா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நடிக்காதடி. லவ் பண்ண பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, உன்னுடைய ஹஸ்பண்ட் எங்கேயோ கல்கட்டா போயிருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே, வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வா, சரியா? பை. என்னங்க? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்த? ஜென்ரலா பேசிட்டு இருந்தாங்க. என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்த? இல்லைங்க. பரவாயில்ல, சொல்லு. என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்த? ஆமா, என்ன பேசுன? இல்லைங்க, நான் எதுவும் பேசல. சரி வா, வந்து எனக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடு. அவனை கிஸ் பண்ணும்போது உனக்கு இதே மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சா? சொல்லு, அது நலஞ்சா இல்லை இது நலஞ்சா? அண்ணா வாங்கண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கல, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காருண்ணா. ஹாப்பியாக இருக்கல்ல? ஹாப்பியாக தான் இருக்கேண்ணா. ஹாலில் உட்காரலாம் வாங்கண்ணா. ஓகே வா. ஆமா, யார் இது? நான் மதன், லிபியாவோட சித்தப்பா பையன். பெங்களூர்ல பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்றாங்க. நீங்க கல்யாணத்துல பார்த்தது, அதான் மறந்துருப்பீங்க. இருக்கலாம். ஹலோ ப்ரோ. ஹலோ. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வந்துடுறேன். குடிக்க தண்ணி கொண்டு வரேனா? இந்தாங்கண்ணா. உன் கல்யாண ஆல்பத்தை நான் பார்க்கவே இல்லைல்ல? இருந்தா கொண்டு வா, பார்க்கலாம். கொண்டு வரேண்ணா. கட்டிலுக்கு கீழே என்னங்க பண்றீங்க? உன் கசின் வேற வந்திருக்கான், 2 பேர் ஜாலியா இருப்பீங்க. நான் எதுக்கு இருந்தா கீழே வந்து பார்த்துட்டேன். அவர் எங்க அண்ணங்க. ஆனா கூட பிறந்தவன் இல்லைல்ல, என்ன வேணா நடக்கலாம். சே, எந்திரினா எந்திரினா எந்திரின்னு சொல்றல்ல. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க. நான் இந்த வீட்ல நிம்மதியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன பார்க்க யாருமே வராதீங்க. எனக்கு எந்த சொந்தமும் தேவையில்லைங்க, கிளம்புங்க. நான் அண்ணமா? கூட பிறந்தவர் இல்லல்ல. இந்த வீட்ல நம்ம என்ன பேசினாலும் யாரும் பாசமா பார்க்க மாட்டாங்க, தப்பா தான் பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க. நான் நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? ஒன்னும் நடக்கலண்ணா. இந்த வீட்ல நான் உயிரோட வாழணும்னா தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க இப்போ.
என்ன மச்சான் அதுக்குள்ள காமிட்டீங்க? ஒரு 2 நாள் நின்று போலாமே. அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணா. இங்க பார்த்ததையும் நடந்ததையும் அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதண்ணா. அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? என்னை ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றீங்க? என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றதுக்கு ஒரேடியா சாகடிச்சிடலாம் நீங்க. இதோ பாருங்க, அன்னைக்கு நீங்க ஏதோ மறைக்க கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட அந்த பையனை லவ் பண்ணத சொன்னேன். ஆனா நம்ம லவ் அதை பாதிக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நீங்க சந்தேகப்படுற அளவுக்கெல்லாம் நான் அவ்வளவு மோசமானவ இல்லைங்க. சிச்சி, நான் சந்தேகப்படலடி. அத சந்தேகம் சொல்லாத. நான் உன் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு என்னமோ தெரியல. முன்ன பின்ன ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். அளவுக்கு மீறின அன்பும் ஆபத்து தானே. Too much of anything is dangerous. என்னங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப சொல்ற கேளுங்க. நான் இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அது உங்களுக்காக மட்டும்தான்.